ஓம் சாந்தி. 23/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையைப் போல அனைவருக்கும் செய்தி அளிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான மெசஞ்சர் ஆக வேண்டும். அதாவது இறை தூதுவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் வீட்டிற்கு செல்லுவதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். கேள்வி: தற்காலத்தில் மனிதர்களுடைய புத்தி நாள் முழுவதும் எந்த பக்கம் அலைகிறது? பதில்: நாகரிகத்தின் பக்கம். அதாவது ஃபேஷன் பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் புத்தியை அலைபாய வைக்குது. மனிதர்களை கவருவதற்காக அநேக விதமான ஃபேஷன், அதாவது நாகரீக நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். இதெல்லாம் மனிதர்களை கவருவதற்காகன்னு சொல்கிறாரு. இந்த நாகரிகத்தை சித்திரங்களில் இருந்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சினிமா, இதை பார்த்து கற்றுக்கிறாங்க. பார்வதி கூட இது போல நாகரிகமாக இருந்தார், அதாவது ஃபேஷன் செய்து கொண்டார், தலைமுடி அலங்காரம் செய்து கொண்டிருந்தார் என்று நினைக்கின்றார்கள். அப்போ நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஃபேஷன் பக்கமாக புத்தி போயிட்டுருக்கு மனிதனுடைய புத்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பதித்த உலகத்தில் ஃபேஷன், அதாவது செயற்கை அலங்காரம் செய்யக்கூடாது. நான் உங்களை அப்பேற்பட்ட உலகத்திற்கு அழைத்து செல்கின்றேன் என்றால் அங்கு இயற்கையான அழகு இருக்கும். ஃபேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அப்பேற்பட்ட உலகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போகும்போது நம்ம இங்கே ஃபேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஃபேஷனும் செய்யக்கூடாது அப்படின்றாரு பாபா. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். மகிமை பாடும் பொழுது புத்தி மேலே சென்று விடுகிறது. ஆத்மாதான் தந்தையிடம் நீங்களே படகோட்டி ஆவார், பதித்த பாவனர் ஆவீர்கள், அல்லது உண்மையிலும் உண்மையான மெசஞ்சர் ஆவீர்கள் என்று கூறுகிறது. ஆத்மா பரமாத்மாவை பார்த்து இவ்வளோ மகிமையை செய்துன்றார் பாபா. தந்தை ஆத்மாக்களுக்கு செய்தி அளிக்கிறார். மேலும் அவருக்கு மெசஞ்சர், அதாவது தூதுவர் என்று கூறுகிறார்கள். உலகத்தில் கூட இறைவனுடைய செய்தியை சொல்கிறோன்னு சொல்லிட்டு மெசஞ்சர், தூதுவர்னு தன்னை சொல்லிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் சிறியவர்களாகவோ அல்லது பெரியவர்களாகவோ இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் மெசேஜ் அல்லது செய்தி ஒன்றும் கொடுப்பது இல்லை. அப்படி பொய்யான மகிமை செய்து விட்டுள்ளார்கள். ஒருவரை தவிர இந்த மனித சிருஷ்டியில் வேறு யாருக்கும் தூதுவர், மெசஞ்சர் என்கிற மகிமை கிடையாது என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பாபா வந்த உடனே தான் இந்த உலகத்தினுடைய மெசேஜ் கொடுக்குறாரு, தன்னை பற்றி, ஆத்மாவை பற்றிய மெசேஜ் கொடுக்குறாரு, பிறவிகளை பற்றி, கர்மத்தை பற்றி எவ்வளோ மெசேஜ் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ அவரைத்தான் மெசஞ்சர்னு சொல்லலாம். இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றாரு. அனைவரையும் விட அதிகமான மகிமை இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட உள்ளது. ஏனென்றால் இவர்கள் புது உலகத்தில் அதிபதியாக இருந்தார்கள். அதையும் பாரதவாசிகள் அறிந்துள்ளீர்கள். அதனால தான் அவங்களுக்கு கோயில் அமைச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணரை கூட கடவுள் என்று கூறிவிடுகிறார்கள். பாரதவாசிகள் இவர்களை பகவான் பகவதி என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணரை லார்டுன்னு சொல்லுவாங்க, கடவுள்னு. பாரத மக்கள் பகவான் பகவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பகவான் பகவதி சத்தியுகத்தில் ஆட்சி புரிந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவங்களும் இந்த பூமியில் தான் இருந்தாங்க, சத்தியுகத்தில் ராஜ்யத்தை செய்தாங்கங்கிறது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது. பகவான் தான் தேவி தேவதைகளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். நாம் பகவானுடைய குழந்தைகள் ஆவோம். எனவே நாம் கூட பகவான் பகவதியாக இருக்க வேண்டும் என்று புத்தி கூறுகிறது. அனைவரும் பகவானுடைய குழந்தைகள் என்றால் நாம் கூட பகவான் பகவதியாக இருக்க வேண்டும். அனைவரும் ஒருவருடைய குழந்தைகள் ஆவார்கள். ஆனால் பகவான் பகவதி என்று கூற முடியாது. அவர்களை தேவி தேவதைகள் என்று தான் கூற முடியும். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். பகவான்னா ஒருத்தர் தான். அவர் மூலமாக
அவர் கூறுகின்ற இந்த ஞான கல்வியை கேட்டுட்டு பகவான் பகவதியாக ஆகியிருக்கக்கூடும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்கள தேவி தேவதைகள் தான் சொல்லலாம், பகவான் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத பாபா தான் புரிய வைக்கிறாரு. தற்காலத்தில் மனிதர்களுக்கு தங்களுடைய அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது? கலியுகத்தில் இருப்பது கள்ளு புத்தி, சத்தியுகத்தில் இருப்பது தங்க புத்தி. ஆனால் இந்த அறிவு யாருக்குமே இல்லை. பாரதத்தில்தான் சத்தியுகத்தில், அதாவது தங்க புத்தி இருந்தது. இப்பொழுது பாரதத்தில் கலியுகத்தில் கள்ளு புத்தியாக உள்ளார்கள். மனிதர்கள் இதையே சொர்க்கம் என்று நினைக்கின்றார்கள். சொர்க்கத்தில் விமானங்கள் இருந்தன, பெரிய பெரிய அரண்மனைகளும் இருந்தன என்பார்கள். அவை அனைத்துமே இப்பொழுதும் உள்ளதே. விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது, எவ்வளவு சுகம் இருக்கிறது. இப்படிலாம் சொல்லி மனிதர்களுடைய புத்தி இப்போ கள்ளு புத்தி ஆயிடுச்சு. ஏன்னா தங்க புத்தி உடையவர்கள் சத்தியுகத்தில். எவ்வளவுதான் இன்னைக்கு சுகம் இருந்தாலும் மனிதனுடைய புத்தி எப்படி இருக்குன்னா கள்ளு புத்தியாக தான் இருக்குது. இதெல்லாமே சொர்க்கம் நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் புத்தி அப்படி செயல்படுது அப்படின்றாரு பாபா. சத்தியுகத்தில் தான் தங்க புத்திங்கிறது மனிதர்களுக்கு இருந்தது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகத்தினுடைய ஆஸ்தியை அளித்திருந்தார். பாபா, நாங்கள் உங்களை தவிர வேறு யாரையுமே யார் கூறுவதையும் கேட்க மாட்டோம் என்று கூறவும் செய்கிறார்கள். சிவபாபாவினுடைய மகிமை பாடப்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நானே பாவனமாக இருந்தேன், இப்பொழுது பதித்தமாக ஆகியுள்ளேன் என்று சுயம் பிரம்மாவின் ஆத்மா கூட கூறுகிறது. பிரம்மாவின் குழந்தைகள் கூட அவ்வாறே கூறுவீர்கள். இப்பொழுது இருப்பது சங்கம யுகமாகும். நீங்கள் கலியுகத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது சங்கம யுகத்தினராக ஆகியுள்ளீர்கள். தந்தை சங்கம யுகத்தில்தான் வருகிறார். நாடகப்படி குழந்தைகளும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. மாணவர்களிடையே வரிசை கிரமம் இருக்கவே இருக்கிறது. வலது புறத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றோம். முதல் தரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் மற்றும் தேர்ட் கிளாஸ் என்பது இருக்கின்றது. பெண் குழந்தைகள் அவர்களே எங்களுடைய புத்தி 3ஆம் தரமாக உள்ளது என்கிறார்கள். சில பேர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெண்ணாக இருக்கிறோமே, எப்படி புரிய வைக்கிறது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தியே நினைக்கிறாங்க. எங்களால் யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். மனம் மிகவுமே விரும்புகிறது, ஆனால் பேச முடியவில்லையே. பாபா, என்ன செய்வது? இது உங்களுடைய கர்மங்களுடைய கணக்காகும் என்று பாபா கூறுகின்றார். நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விக்கர்மத்தினுடைய விளைவை பற்றிய ஞானத்தை கூறியிருக்கின்றேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். மனிதர்கள் தங்களை வானப்பிரஸ்திகள் என்று கூறுகிறார்கள். அதுவோ வெறும் வாய் சொல் அளவிற்கு மட்டும்தான். வானப்பிரஸ்திகள் அவர்களுடைய சபை கூட இருக்கின்றது. அனைத்து சொத்துக்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு குருவிடம் போய் உட்கார்ந்து கொள்வார்கள். உணவு, உடை ஆகியவையே நிச்சயம் குழந்தைகள் தான் வழங்குவார்கள். ஆனால் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளே யாருக்குமே புரியாமல் இருக்கின்றது. நாம் நிர்வாணதாமம் செல்ல வேண்டும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. வீட்டை விட்டு வெளியில் போயிடணும்னு நினைக்கிறாங்க வானப்பிரஸ்தம்னா. ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தை விட்டே நம்ம நிர்வாணதாமத்துக்கு போகணும். இது யாருடைய புத்தியிலையும் வருவதில்லை. வானப்பிரஸ்தம்னாலே அர்த்தம் புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றாரு பாபா. குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்தியுகம் பற்றி கூட புரிய வைக்கப்பட்டுள்ளது. அங்கு யார் இருப்பார்கள், எப்படி அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஜனத்தொகை, இந்த ஜனத்தொகை பற்றி கூட யாருக்கும் தெரியாது. ராமராஜ்யத்தில் ஜனத்தொகை எவ்வளவு இருக்கும், குழந்தைகள் எப்படி பிறவி எடுப்பார்கள், எதுவுமே புரியாமல் இருக்கின்றார்கள். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்றாரு. நாடகத்தின் சக்கரத்தை யாராவது புரிய வைக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வித்வான், ஆசிரியர், பண்டிதர்கள் இல்லை. 84 பிறவியினுடைய சக்கரம் எப்படி சுற்றி வருகின்றது, எவ்வளவு தவறான விஷயங்களை கூறியுள்ளார்கள். லட்சக்கணக்குன்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களை சொல்லிட்டாங்களாம். 84 லட்ச பிறவின்ட்டு, பிறவியும் லட்ச பிறவின்னு சொல்லியிருக்கிறாங்க. முற்றிலும் நூல் கண்டு சிக்கலாக இருப்பதை போல இருக்கிறது. உலகத்துடைய விஷயங்கள் அப்படி இருக்குன்றார் பாபா.
சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் முழு உலகத்திற்கும் வானப்பிரஸ்த நிலையாகும் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அனைவரும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்லுபவர்கள் ஆவார்கள். ஏ பதித்த பாவனரே, வாருங்கள், எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் பாவன புது உலகம் இல்லாத வரையும் பதித்த உலகத்தில் பாவனமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. உலகம் மாறாத வரைக்கும் நம்மளும் மாற முடியாது. உலகம் மாறிடுச்சுன்னா நம்மளும் தூய்மை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு பாபா. பக்தி மார்க்கத்தினுடைய தாக்கம் எவ்வளவு பெரியதாக உள்ளது. கல்லினால் விக்கிரங்களை அமைக்கிறார்கள். அவற்றை பார்த்தாலே மனம் மகிழ்ந்து போய்விடுகிறது. இது கல்லுக்கு செய்கின்ற பூஜையாகும். சிவனுடைய கோயிலுக்கு பூஜை செய்வதற்காக எவ்வளவு தூரமான இடங்களுக்கு போகிறார்கள். சிவனுடைய படத்தை வீட்டில் கூட வைக்கலாமே, பிறகு இவ்வளவு தூரமாக போய் ஏன் அலைய வேண்டும்? இந்த ஞானம் இப்பொழுது புத்தியில் வந்துள்ளது. இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறந்துள்ளன. புத்தியினுடைய கதவு திறந்துள்ளது. தந்தை ஞானம் அளித்துள்ளார். பாபா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்துடைய தாக்கம் இன்னைக்கு எவ்வளோ பெருசா இருக்கு. அதாவது வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கு. சிவனுடைய படத்தை வீட்டில் கூட வச்சு பூஜை பண்ணலாம். ஆனால் வெளியில தான் போய் பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு பக்தி மார்க்கத்தில் இன்னைக்கு தூரமாக போய் கூட, ரொம்ப தூரம் போய் கூட கோயிலை பார்த்துட்டு வரணும், சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. அவ்வளோ தாக்கம் இருக்குன்றாரு பாபா. நான் நிராகாரமானவன் என்று தந்தை கூறுகிறார். நான் கூட சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். சிவபாபா இந்த பிரம்மா உடலின் மூலமாக நமக்கு கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த விஷயங்களை பிரம்மகுமார் குமாரிகளாகிய நீங்கள் தான் புரிய வைக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்துள்ளது. இந்த ராவணனுடைய உருவம் கூட அமைத்து எரிக்கிறார்கள். கொடும்பாவி செய்து எரிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே புரியாமல் உள்ளார்கள். சீதையை ராவணன் கடத்தி சென்றான், இப்படி செய்தான், அப்படி செய்தான், எத்தனை கதைகளை எழுதி உள்ளார்கள். அதை உட்கார்ந்து கேட்கும் பொழுது அழுது கூட விடுகிறார்கள். அவை எல்லாமே கட்டுக்கதைகள் ஆகும். பாபா நமக்கு விக்கிரமங்களை வென்றவராக ஆகுவதற்கு இங்கு பயிற்சி அளித்து கொண்டு இருக்கிறார், புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். மற்றபடி கதையெல்லாம் கேட்டதெல்லாம் போதும் அப்படின்றார். எங்குமே புத்தியை ஈடுபடுத்தாதீர்கள். சிவபாபா நமக்கு தனது அறிமுகத்தை அளித்துள்ளார். பதித்த பாவனர் தந்தை தனது அறிமுகத்தையும் அளித்துள்ளார். நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கும் அவர் எவ்வளவு இனிமையான தந்தையாவார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துவிட்டீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மம் பற்றிய விளைவுகளை அறிந்து சிறந்த செயல்களையே செய்ய வேண்டும். ஞானதானம் செய்து தர்ம ஆத்மா ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இது வானப்பிரஸ்த நிலையாகும். இந்த கடைசி தருணத்தில் பாவனமாக ஆகி பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மை ஆவதற்கு உண்டான செய்தியை கூட அனைவருக்கும் கூற வேண்டும். வரதானம், பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்காக, அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்காக அனைவரிடமிருந்தும் திருப்தி என்கிற பாஸ்போர்ட்டை பெறக்கூடிய, அனுமதி சீட்டை பெறக்கூடிய சந்துஷ்ட மணி, திருப்தி நிறைந்த மணிகளாக ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தங்களுக்குள் தன்னுடைய ஆன்மீக முயற்சியில் அல்லது சேவையில் பிராமண குடும்பத்தின் தொடர்பில் வரக்கூடிய அனைவரிடமும் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே சந்துஷ்டமணி, திருப்தி மணி என்று அழைக்கப்படுகின்றார்கள். அனைத்து ஆத்மாக்களின் தொடர்பிலும் உங்களை திருப்தியாக வைத்து கொள்வது அல்லது அனைவரையும் திருப்திப்படுத்துவது, இதில் யார் வெற்றி அடைகின்றார்களோ அவர்களே வெற்றி மாலையில் இடம் பெறுகின்றார்கள். தானும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தியாக யார் மாத்துறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் இடம் பெறுவாங்க.
பாஸ்வித்தானர் ஆகுவதற்கு அனைவரிடமிருந்தும் திருப்தி என்கிற பாஸ்போர்ட்டை அடைய வேண்டும். இந்த பாஸ்போர்ட்டை பெறுவதற்கு சகித்து கொள்ளும் சக்தி அல்லது உள்ளடக்கி கொள்ளும் சக்தியை மட்டும் தாரணை செய்யுங்கள். ஸ்லோகன்: கருணை உள்ளம் கொண்டவராக ஆகி சேவையின் மூலம் ஏமாற்றம் அடைந்த மற்றும் சோர்வடைந்த ஆத்மாக்களுக்கு ஆதரவை கொடுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஜுவாலா சொரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த நினைவிற்கு உண்மையான இதயத்தின் அன்பு தேவை. பவர்ஃபுல் யோகா பண்ணணும்னா மனம் இறைவனோடு அன்புடன் இருக்கணும். இதயத்தினுடைய அன்பு தேவைன்றார் பாபா. உண்மையான இதயம் கொண்டவர்கள் ஒரு நொடியில் புள்ளியாக மாறி புள்ளி வடிவ தந்தையை நினைக்க முடியும். உண்மையான இதயம் கொண்டவர்கள் உண்மையான எஜமானர் தந்தையை மகிழ்விப்பார்கள். அதன் காரணமாக தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். இதனால் மிக எளிதாகவே ஒரே சங்கல்பத்தில் நிலைத்து ஜுவாலா சொரூப நினைவை அனுபவம் செய்ய முடிகின்றது. பாபாவுடைய ஆசீர்வாதமும் தேவை. அப்போதான் அந்த நினைவுங்கிறது ஜுவாலா சொரூப நினைவாக அனுபவமாகும். சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்பவும் முடியும். உண்மையின் சக்தி காரணமாக புத்தியின் புத்தியானது சரியான நேரத்தில் யுக்தியாக துல்லியமாக செயல்படுகின்றது. எந்த ஒரு தவறான செயலும் நடக்க சாத்தியமில்லை. அந்த அளவுக்கு புத்தி ஷார்ப்பாயிரும்ன்றார் பாபா ஜுவாலாமுகி சொரூபம் மூலமாக. அதுக்கு காரணம் பாபா கிட்ட நீங்கள் உண்மையான அன்பு வைக்கணும். இதயத்தினுடைய அன்பு தேவை அப்படின்றாரு பாபா. நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர். அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின்
திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்